ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு மில்லட் முறுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் சாமை 1 கப், குதிரைவாளி 1 கப், வரகு 1 கப், திணை 1 கப் நான் எடுத்திருக்கேன். நான் 4 கப் அளவுக்கு இந்த பாரம்பரிய அரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிறுதானியங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். திணை, இது பார்த்திங்கன்னா சாமை, இது வரகு, இது பார்த்திங்கன்னா குதிரைவாளி. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்தாச்சு. இதை நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதை நம்ம அப்படியே மூடி 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச சிறுதானிய அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரைண்டருக்கு மாற்றிட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்கும் போது நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியை நீங்கள் நல்லா தெளித்து அரைச்சாலே போதும். தண்ணி ஊற்ற தேவையில்லை. ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா மாவு நல்லா கொல கொலன்னு ஆயிரும். பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் வத்தல் ஒரு 5 மிளகாய் வத்தல் எடுத்துகிட்டு அதை தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை மாவு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெண்ணெய் 1 கப் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 15லேருந்து 20 பல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓமம் சேர்த்துக்கலாம், அல்லது எள் இருந்தால் எள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டு, ஜீரகம், சின்ன வெங்காயம், மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகாய், ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மாவு கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு, பொட்டுக்கடலை மாவு, ஓமம், நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் கல்லுப்பை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். கல்லுப்பில் அயோடின் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம கல்லுப்பை அரைச்சி பயன்படுத்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா வெண்ணெயை சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா கலந்தாச்சு. நம்ம இது கூட வெண்ணெயை சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்தாச்சு. நீங்கள் மாவு அரைக்கும் போது நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இல்லாட்டி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா முறுக்கு சரியாக வராது. எண்ணெயை ஃபுல்லாக நல்லா உறிஞ்சிடும். அதனால் சிறுதானிய அரிசி மாவை நம்ம அரைச்சி எடுக்கும்போது கண்டிப்பாக நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை முறுக்கச்சில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம புழிஞ்சோம் அப்படின்னா நம்ம வானிலையில் முறுக்கை விடும்போது நல்லா ஒட்டாமல் வரும். இதுக்கு சப்பாத்தி மாவு பார்த்தா ரொம்ப முக்கியம். இல்லாட்டி முறுக்கு நல்லா வராது, பிரிஞ்சு போயிடும். சப்போஸ் உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்தில் இல்லை அப்படின்னா, கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குது அப்படின்னா, நீங்கள் 1:2 ரேஷியோவில் அரிசி மாவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதாவது 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் கடலை மாவு அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது கூட சேர்ந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு முறுக்கு நம்ம புளியும் போதும் கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு புளிய ஆரம்பித்தோம் அப்படின்னா வானிலையில் விடும்போது நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். புளியறதுக்கு முன்னாடி அடுப்பில் எண்ணெயை கொஞ்சம் காய வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான மிக்ஸ்டு மில்லட் முறுக்கு ரெடி ஆயிருச்சு.
இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் ஆரோக்கியமான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.